ஒயிட் காலர் டெரரிசம் அப்படி உருவாயிருக்குது நம்ம நாட்டில். பாருங்க, சோத்துக்கு வழி இல்லாம குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள சூசைட் பாம்பரா உருவாக்குவாங்க. அதுதான் இந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய வேலை. ஆனா இப்ப என்ன நடக்குது பாருங்க, நல்ல நன்கு படித்தவர்கள், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உள்ளவங்க, அவங்கள மூளைச்சலவை செஞ்சு டெரரிஸ்டா உருவாக்குறாங்க. இந்த ஜெய்சி முகமது அந்த தீவிரவாத அமைப்பு நம்முடைய நாட்டில் அப்படிப்பட்ட சதி வேலை தான் செஞ்சிருக்குது. அதுதான் இப்போ டெல்லியில நடந்த கார் குண்டுவெடி. அகமது மொய்தீன் சையத் அப்படிங்கிற ஒரு நபர், சீனால ஒரு MBBS படிச்சிருக்காரு. அந்த நபர் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்படுறான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல பயங்கரவாதத்துக்கு ஆள் சேர்த்தான் அப்படின்னு சொல்லி கைது செய்யறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் ஒன்னொன்னா நிகழ்வுகள் நடக்குது. காஷ்மீர்ல ஜெய்சி முகமது அந்த பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவா ஒரு நபர் போஸ்ட் ஓட்டுறான். போஸ்ட் ஓட்டிட்டு உத்தரப்பிரதேசல பதிக்கிறான். காஷ்மீர் போலீஸ் அந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த நபர் பேரு ஆதில் அகமது. அந்த ஆதில் அகமது சொன்ன இடங்கள்ல எல்லாம் சோதனை ஏற்றப்போ 2550 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் அந்த வெடிபொருள் சிக்கியிருக்குது. AK-56, AK-47, அதற்குண்டான புல்லட்ஸ் இதெல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கு. இவனோட தொடர்பில் இருந்த ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் முசாமி சஹிம் அல் பஹாக் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவரா இருக்கான் அந்த டாக்டர். இந்த டாக்டர் கைது பண்ணி சர்ச் பண்றப்போ 350 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வச்சிருந்திருக்கான். அது போக துப்பாக்கி, தோட்டாக்கள் எல்லாம் நிறைய வச்சிருந்திருக்கான். இந்த நபருக்கு தொடர்புடையதா சொல்லி ஒரு பெண் டாக்டரை கைது பண்றாங்க. அந்த பெண் டாக்டருடைய பெயர் ஷகின் சையத். ஷகின் சையத்ங்கிற இந்த பெண் டாக்டரை கைது பண்றாங்க. இந்த டாக்டர் தான், பெண் டாக்டர் தான் ஜெய்சி முகமதுனுடைய இந்தியாவினுடைய கமாண்டரா உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு. அப்போ 1, 2, 3 பேரை கைது பண்ணியாச்சு. 4வது ஒருத்தன் அங்க இருந்திருக்கான்ல, அவன் தலைமறைவா ஆயிட்டான். தலைமறைவான இந்த உமர் நபி சூசைட் பாம்பரா போய் இந்த தற்கொலைப்படை தாக்குதலை பண்ணியிருக்கான் அப்படின்னு விசாரணையில தெரிய வந்திருக்குது. இந்த குண்டுவெடிப்புக்கு அப்புறம் விசாரணையை தீவிரப்படுத்துறப்போ சமூக வலைதளங்கள் யாரெல்லாம் இதுக்கான பரப்புரையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற பாக்குறப்போ 3 நபர்கள் பிடிபடுறாங்க. ஒருவர் மருத்துவர் தாரிக், அந்த நபர் கைது பண்ணப்படுறாரு. அடுத்தது முகமது சல்மான், அவரும் கைது பண்ணப்படுறாரு. அடுத்தது அமீர் ரசீக். இந்த 3 பேரும் கைது பண்ணப்படுறாங்க. இந்த 3 பேர் யாருன்னா இவங்களும் டாக்டர்கள். அப்புறம் இன்றைக்கு காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ராஜா ஹரிசிங் மருத்துவமனையில மருத்துவரா இருக்கக்கூடிய தஜ்முல் அப்படிங்கிற ஒரு நபரை இன்றைக்கும் கைது பண்ணிக்கிறாங்க. பாருங்க, தொடர்ந்து இந்த நான் சொன்ன 7 நபர்கள் முழுக்க முழுக்க நல்லா படிச்சு டாக்டரா வேலை பார்க்கக்கூடியவங்க. யாருமே இவங்களை சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. ஒரு டாக்டர் வண்டி வருதுன்னா நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு மரியாதை கொடுப்போம். டாக்டர் கார் வருது, கொஞ்சம் ஒதுங்கிப்போ அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்கு சமூகத்துல அவங்களுக்கான மரியாதை, அந்தஸ்து இருக்கு. அப்படிப்பட்ட அந்தஸ்துல மரியாதையில் இருக்கக்கூடிய இந்த டாக்டர்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் படுபயங்கரமா இருக்கு. ஒயிட் காலர் ஜாப்ல இருந்தாலுமே இவனா எப்படியா இருக்கிறான், இவன் அடிப்படையில ஒரு இஸ்லாமிய வெறியனால இருந்திருக்கிறான். இதே ஒரு இந்துவா இருந்தா, நல்லா படிச்சுட்டு இருந்த என்ன சமுதாயத்துல ஒரு மரியாதை கிடைக்கணும், என்ன பண்ணுவான், 4 பேருக்கு உதவி செய்வான், 4 பேருக்கு நல்லது பண்ற மாதிரி இருப்பான். தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன்னுடைய தொழில் உண்டு, தன்னுடைய டாக்டர் பணி உண்டு, அப்படியெல்லாம் இருப்பான். ஆனா இந்த நபர்கள் என்ன மாதிரி இருக்கான்னு பாருங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, கடந்த 2001 நம்ம பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்ததுல அதுக்கு மூளையா செயல்பட்ட அப்சல் குரு, அவனும் நல்லா படிச்ச ஒரு கல்லூரி விரிவுரையாளரா இருந்தான். அவனுக்கு குருவா இருந்த ஜிலானி, அவனும் ஒரு விரிவுரையாளர். அப்போ இவங்க என்னதான் படிச்சு என்னதான் உயர்ந்த நிலையில இருந்தாலுமே அவனுடைய புத்தி என்னவா போகுது, படு பாதகமா, படு பயங்கரமா போகுது. அடிப்படைவாதி அப்படிங்கிற அந்த பழமைவாதிங்கிற விஷயத்திலிருந்து கொஞ்சம் கூட பிறலாம போகுது. நாம என்ன நினைக்கிற, ஒரு டாக்டர்னா அவர் அவரை மதமா நாம் பார்க்கறது இல்லை. எந்த டாக்டர் எடுத்துட்டீங்கனாலும் அவர் மதமாவோ இல்ல வேற அவருடைய அடையாளங்களை வச்சோ நம்ம பார்க்கறது இல்லை. அவர் செய்யக்கூடிய சேவையை தான் பார்க்கிறோம். அதுதான் இந்துக்களுடைய எண்ணம். ஆனா அவங்களுடைய எண்ணம் இவ்வளவு மோசமா இருக்குது. ஏன் இவங்களை இப்படி இருக்கிறாங்க? ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? மக்களை சிந்தியுங்க. இந்த மாதிரியான நபர்களை கொஞ்சம் இனங்கண்டுக்கணும். நாம முன்னெச்சரிக்கையோட